அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறுகதையை பார்க்கலாமா? நெஞ்சம் மறப்பதில்லை. கார்த்திக் மாதையன் எழுதிய சிறுகதை. நம்ம கேலக்ஸியோட விண்மீன் டிசம்பர் இதழில் இதை நான் படித்தேன். ரொம்ப ஒரு அருமையான கதை. இவர் சினிமாவில் துணை இயக்குனராக பணிபுரிகிறதுனால, அந்த துறையில் தொடர்ந்து செயல்படுறதுனால, இவருடைய கதைகளை வாசிக்கும்போது ஒரு திரைக்கதை தன்மையோடையே இருக்கும். அதில் ஒரு சிறப்பான கதை தான் இந்த நெஞ்சம் மறப்பதில்லை. ரேடியோவில் இசைஞானியின் பாடல் ஓடிக்கிட்டு இருக்கு. சிவனேசன் காலையில் டீ கடையில் டீ போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. டீ கடையில் எல்லாம் மக்கள் வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக டீ கேட்குறாங்க. சுகரோட, சுகர் இல்லாமல் அப்படின்னு விதவிதமான ஸ்ட்ராங் டீ அப்படின்னு வந்துகிட்டே இருக்குது. டீ கடை அப்படிங்கிறது நம்ம ஊரில் இப்போ டீ கடையே ஒரு வேறு மாதிரி மாறி இருக்கு. முதல்ல இந்த தனியாக ஒவ்வொரு டீ கடை இருக்கும்போது அது ஒரு பெரிய தகவல் தொடர்பு மையம் மாதிரி இருக்கும். பல பேர் அங்கே பல விதமான தகவல்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருந்தது இந்த டீ கடை. அப்படி அந்த டீ கடையில் சிவனேசன் டீ போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த டீ கடையில் கேஷியர், மாஸ்டர், சப்ளையர் எல்லாமே சிவனேசன் தான். அந்த ஏரியாவில் அவர் டீ கடை பேரை சொன்னால் தெரியாத ஆளே இல்லை. அந்தளவுக்கு கொஞ்சம் புகழ்பெற்ற டீ கடையும் கூட. ஏன்னா எப்பயுமே இசைஞானியின் பாடல்களை போட்டு விட்ருப்பார். அதை கேட்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் அந்த டீ கடையில் உட்காந்துக்குவாங்க. அது மட்டுமின்றி விளையாட்டு, அரசியல் அப்படின்ற சினிமா என எல்லாமே அங்கே பேசப்படும். ஒரு சில இடங்களில் கடையில் அரசியல் பேச வேண்டாம்னு வேறு எழுதி போட்டிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டே வர்றார் எழுத்தாளர். ஒரு 10 மணி ஆயிடுச்சு காலையில். சிவனேசனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ சிவனேசனா? ஆமாம் நான் தான் பேசுகிறேன்னு தான். நான் டைரக்டர் கார்த்திக் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். ஒரு ஒரு ரோலுக்காக பார்த்துட்ருக்குறோம் ஆள். நாளை காலைல 11 மணிக்கு ஆடிஷன் இருக்குது, வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வந்துடவா? இவர் ஊர் சேலத்தில் இருக்கார் சிவனேசன். இவர் டீ கடை சேலத்தில், வர சொல்கிறது சென்னைக்கு. வந்துடுறேன் அப்படின்னாரு. ஏன்னா இது பெரிய வாய்ப்பு. இப்போ இந்த இடத்துல தெரியுது சிவனேசன் படம் நடிக்கிறதுக்காக ரொம்ப காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவர். இந்த வாய்ப்பு கிடச்சிருச்சு, வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சென்னை கிளம்புறக்காண்டி வேகமாக அன்றைக்கி சாயங்காலம் வீட்டில் கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுமே மனைவிக்கு புரிஞ்சிருச்சு, இந்த ஆள் கிளம்பிட்டான் அப்படின்னு. இல்லை சொன்னால் கேளுமா, நம்புமா, எதாச்சியாக தாம்மா, நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு அழைப்பு வந்துச்சு, காஸ்டிங் கால். அதை பார்த்து நான் போட்டிருந்தேன் என்னுடைய ஃபோட்டோவை. அவங்க பார்த்துட்டு ஆடிஷன் கூப்பிட்றாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. சிவனேசன் படித்த படிப்பு ஒன்று, விரும்பிய தொழில் ஒன்று சினிமா. ஆனால் இப்போ செய்கிற தொழில் ஒன்று டீ கடை. இருந்தாலும் அந்த கலை மீதான தாகம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் சினிமாவில் போய் நடிகரான்றக்காண்டி வாய்ப்பு தேடி ரொம்ப காலம் தொடர்ந்து முயற்சி பண்ண ஆள் தான் இந்த சிவனேசன். அவர் கூடயே நரேஷ் வர்மா, புரட்சிகாந்தன், பாபுச்சந்தர், இப்படிலாம் அந்த சினிமாவில் இருக்கிற நண்பர்கள் இவங்கெல்லாம் ஒன்றா ஒரு ரூமில் தங்கியிருந்து தேடிக்கிட்டு இருந்தவங்க. இவருக்கு ஒரு கட்டத்தில் கல்யாணமாகி, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த குடும்ப சூழல் வந்ததுனால இப்போ ஊரில் டீ கடை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்போ போனால் எங்கே தங்கணும்னு தெரியல அப்படின்றப்ப அவருடைய நண்பன் பாபுச்சந்தர் ஞாபகம் வருது. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவன் சும்மாவே பிஸியாக இருக்கிற மாதிரி ஃபோன் எடுக்க மாட்டானே, இப்போ எடுப்பானா மாட்டான்னு தெரியல, 10 வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுத்துட்டார் அவர். எடுத்தது இவர் சிவனேசன். நான் தான் மாப்பிள்ளை பேசுகிறேன். நான் தான்னா யார்ரா அப்படின்னு கேட்குறாரு. சிவனேசன் மாப்பிள்ளைன்னு அவர் பாபுச்சந்தர் உடனே, மாப்பிள்ளை நல்லா இருக்கியா என்ன ஏதுன்னு கேட்டு வாப்பா அப்படின்றாரு. இந்த மாதிரி சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஆடிஷன் இருக்குது, நான் சென்னைக்கு வரணும், உன் ரூமில் தங்கிக்கலாமா? அதனடா கேட்டுட்ருக்க, வாடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிடுறாரு. எங்கே ரூமில் தான் நம்ம தங்கியிருந்தோமே அதே பழைய ரூம் தான், வா. ஆனால் நைட் ஷூட் இருக்கிறனால நான் வர லேட் ஆகும், ஆணியில் சாவியை மாட்டி விட்டு போகிறேன் கதவு நிலையில், நீ உள்ளே இரு அப்படின்ட்டு போயிடுறாரு. சிவனேசனும் ஒரு வழியாக சேலத்துலேருந்து கிளம்பி சென்னை போய் இறங்கி அந்த அறைக்கு போகிறாரு. நடராத்திரி ஆயிடுச்சு. போகும்போது அந்த ஒரு மாதிரி பதட்டத்தில் போகிறார். மறுநாள் ஷூட்டிங் வேறு இருக்குது, ஆடிஷன் இருக்குது. அந்த தெருமூவில் நாய்கள் குறைச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு போகும்போது அந்த தெரு தொடங்குற இடத்துல ஒரு மயானம் வேறு இருக்குது. ஒரு மாதிரி கலக்கத்திலே போகிறார். சாவி இருக்குது, தொடர்ந்து அப்பாட அப்படின்னு உள்ளே போட்டு உட்காந்ததும் லைட்டை போடுறாரு. லைட்டை போட்டால் கிச்சனு, ஹால் இது எல்லாம் பார்வைக்கு படுது. தூய்மையே இல்லாமல் ரொம்ப நாளாக பயன்படுத்தாத மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது.
புத்தகங்கள்லாம் மேஜையில் அடுக்கியிருக்கு. பார்த்தா ஒரு செய்தித்தாள், உள்ளூர் செய்தித்தாள் இருக்குது. அதில் பாபுச்சந்தருடைய படம் போட்டு அவர் இறந்து விட்டதா, அவருடைய இறப்பு செய்தியோடு அந்த செய்தியை பார்க்குறாரு. தூக்கி வாரி போட்டுருக்கு. இன்னும் இவன்ட்ட காலைல பேசுனா நீ செத்து போயிட்டான்னு போட்டிருக்கேன்னு பதறிக்கிட்டு இருக்கும்போது கரண்ட் வேற கட் ஆயிடுது. ரொம்ப பதட்டமாயிருது. கதவை போய் திறந்து வெளில போயிடலான்னு கதவு கிட்ட போகிறாரு. கதவு தானாக மூடினதும் சிவனேசனுக்கு பதட்டம் தாங்க முடியல. பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பெண்மணியோடைய குரல், அழுகை குரல் வேற கேட்டுக்கிட்டே இருக்குது. பயம் கூடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா தான் காலையில் பேசினாலும் வந்து பார்த்தா செத்து போயிட்டான்னு நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கு. அப்படின்றப்ப என்ன செய்கிறது? டார்ச் லைட்டை அடித்து பார்க்குறாரு மொபைலில் இருந்து. ஒன்றும் தெரியலை. மனைவிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவருடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணால் ஹலோ ஹலோன்றாங்க. அதுவும் கட் ஆயிடுது, ஆஃப் ஆயிடுது. அப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் பதட்டத்தில் ஒரு மூலையில் ஒடுங்கி போய் உட்காந்துருக்கிறாரு சிவனேசன். நம்ம ஆடிஷன் வந்த இடத்துல இப்படி நடந்து போச்சு. இப்போ இந்த ஆபத்துலேருந்து எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கதவை திறக்குது. கதவை திறந்ததும் பாபுச்சந்தர் உள்ளே வர்றாரு. இவர் பார்த்து பதறி ஐயோ பேய் பேய்ன்னு கத்துறார். பேயா? நான் தான்டா பாபுச்சந்தர். நீ தான் செத்து போயிட்டலடா. நான் எப்படா செத்து போனேன்? இதைத்தான் பேப்பரில் போட்டிருக்கே அப்படின்னதும், இது ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக எடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் பண்ண ஒரு செட்டப்பு ஃபோட்டோடா அப்படின்னு சொன்னதான் சிவனேசனுக்கு அப்புறம்தான் தன்னுடைய நிலைமைக்கே வர்றார். இது ஒரு சினிமா உலகம். இதில் எத்தனை விதமான மாயைகள் இருக்குன்றத கொஞ்ச நேரத்தில் புத்தியை கடன் கொடுத்து விட்டனே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதுக்காக நாங்கள் பண்ணோம்டா, நான் உசுரோடு தான் இருக்கேன் அப்படின்னதும் அவர் சிரிச்சுக்கிட்டே இப்படி பயந்துட்டியாடான்னு மாப்பிள்ளையை ஓட்டுறாரு. நண்பனை ஓட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் மனைவி ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க ஆச்சு, போய் சேர்ந்துட்டிங்களா அப்படின்னா, சேர்ந்துட்டேன். அப்புறம் ஏன் உடனே ஃபோனை ஆஃப் பண்ணீங்க? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆகிட்டு மறுநாள் ஆடிஷன் கொடுத்துட்டு அவர் ஊருக்கு கிளம்பி போயிடுறார். இப்படியாக கதை முடியுது. ஒரு சின்ன சிறுகதை. சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர் எழுதிய சினிமாவுக்கான ஒரு சிறுகதை. அந்த கதையில் அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஒரு டீ கடை அமைப்பிலேருந்து இப்போதைக்கு காஸ்டிங் கால்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வர்றது வரைக்கும் சொல்லிவிட்டு ஒரு 10 வருஷம் இந்த துறையை விட்டு வெளியே போனவன் அந்த மாயையான உலகத்தை டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாமல் ஒரு நிமிஷம் பதறியதை வச்சு சொன்னதை கூட ஒரு விறுவிறுப்பான ஒரு சின்ன கதையை, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி ஒரு கதையை நம்ம விண்மீன் இதழில் எழுதி அனுப்பியிருக்கிறாரு கார்த்திக் மாதையன். இன்று உங்களோடு கார்த்திக் மாதையன் எழுதிய நெஞ்சம் மறப்பதில்லை என்ற சிறுகதையை வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.